நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ 100 நாள் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறோம். அதில் இன்றைக்கி டே 28. இன்றைக்கி கான்செப்ட் என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு பற்றி ஒரு சில லைன்ஸ் எழுதிட்டு வந்திருக்கேன். அதை ஃப்ளூயண்ட்டாக நம்ம பேசி பழகலாம். இப்போது இது மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம தமிழில் சொன்னோம்னா இங்கிலீஷில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், நீங்கள் நோட் பார்க்க வேண்டாம், காதால் மட்டும் கேட்டு பேசுங்க. டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். இது பாருங்களேன், நான் பார்த்து வாசிக்கும் போதே நீங்கள் கேட்கும்போது பரவாயில்ல இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறாங்களேன்ற மாதிரி தோணுதில்ல. ஆனால் நான் பார்த்து தான் வாசிக்கிறேன். இதுவே நம்மளால் பார்க்காம சொல்ல முடிஞ்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். மனப்பாடம் பண்ணுறது கிடையாது, புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறது. எப்பா கை வலிக்குது. டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். பார்க்காம சொல்லட்டுமா? டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப், இன் அவர் லைஃப் அப்படி கூட சொல்லலாம். நம்ம லைஃப்பில் டைம் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம லைஃப்பில் டைம் ரொம்ப முக்கியம். பார்க்காம சொல்லுங்கள். நான் சொல்லட்டுமா? டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப், இல்லாட்டி இன் மை லைஃப், இன் அவர் லைஃப். ஒவ்வொருத்தருக்கும் இல்லை, எல்லாருக்குமே டைம் ரொம்ப முக்கியம்தான். சொல்லலாமா? நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது we should not waste time. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. we should not waste time. இப்போ இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வேர்டாக பார்த்தோமா? ஷுட்னா என்ன, would youனா என்ன, எனி டைம்னா எனிமோர்னா என்ன அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம இப்படி ஒரு சென்டென்ஸாக பார்க்கும்போது அந்த வேர்டு எங்கே வருதுன்றது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புரிஞ்சிரும்ன்ற நினைக்கிறேன். அப்படி ஒவ்வொரு வேர்டாக பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இனிமேல் அப்படியே பேராகிராஃபாக பார்த்துடலாம். அர்த்தம் தெரியலன்னா மட்டும் சொல்லுங்கள், நான் அர்த்தம் சொல்லியே கூட சொல்லிடுறேன். we should not waste time. சொல்லுங்கள். வெரி குட். அடுத்தது மேக்கிங் எ பிளான் ஹெல்ப்ஸ் அஸ் யூஸ் டைம் வெல். ஒரு பிளான் உருவாக்கிட்டோம்னா அது நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, யூஸ் டைம் வெல். டைம் நல்லபடியாக யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். மேக்கிங் எ பிளான் ஹெல்ப்ஸ் அஸ் யூஸ் டைம் வெல். சொல்லட்டுமா? மேக்கிங் எ பிளான் ஹெல்ப்ஸ் அஸ் யூஸ் டைம் வெல். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, சூப்பர். அடுத்தது we should do important work first. ஷுட்டுன்னா கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு அர்த்தம். ஷுட் நாட்னா செய்யக்கூடாதுன்னு அர்த்தம்.